இந்த ரோடு கிட்டத்தட்ட 132 கிலோமீட்டருக்கு சென்னை டு ஓஎம்ஆர் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி சென்னை பாரிஸுங்க இல்லை சென்ட்ரல்லேருந்து நீங்கள் வந்து 1 ஹவரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோடைய ரேட் எவ்வளோ தெரியுமா? 1200 இங்கே ஸ்டார்ட் ஆகாது. வெறும் 9,60,000 ரூபா பணம் இருந்தால் இங்கே ஒரு பிரீமியம் வீட்டு மனையை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாங்க. சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடுங்க, கிட்டத்தட்ட 132 கிலோமீட்டருக்கு 8 வழி பாதையாக போடுறாங்க. 12,000 கோடி பட்ஜெட்டில் போடுறாங்க. இந்த ரோட்டோடைய மிகப்பெரிய திட்டமே சென்னையை பெங்களூரோட இணைக்கணும். இந்த ரோடு கிட்டத்தட்ட 132 கிலோமீட்டருக்கு சென்னை டு ஓஎம்ஆர் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவுட்டர் ரிங் ரோடுகளில் இதுவும் வந்து இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 8 வழிச்சாலையாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்குறப்ப இது மிகப்பெரிய ப்ராஜெக்ட்னு தெரியுது. பட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது? அதை தான் நாங்கள் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு சென்னையில் 10 லட்சத்துக்குங்க, வெறும் 10 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்குமா, அதுவும் டிடிசிபி அப்ரூவல் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் வந்து ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கேள்விகளுக்கும் அவங்களுடைய தேடலுக்கும் கிடைத்த மிகப்பெரிய விட தான் நான் காமிக்கக்கூடிய நம்ம ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ரோட்லேருந்து கால் எடுத்து வச்சா 50 மீட்டருங்க. நான் ஆன் ரோடு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்தீங்கன்னா ரோட்டுக்கும் ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9,60,000 நீங்கள் வாங்க முடியும். ஆனால் சொல்லக்கூடிய இந்த 9,60,000 அப்படிங்கிறது ஒரு பிளாட்டோடைய காஸ்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுங்க. ஒரு சென்ட் சொல்ல ஒரு பிளாட்டோடைய காஸ்ட் வந்து இங்கே 9,60,000 ஸ்டார்ட் ஆகுது. நான் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணலாங்க. சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராஜெக்டோடைய டெவலப்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமங்க, இன்னைக்கு சென்னை போரூர் டோல் பிளாஸ்லேருந்து நீங்கள் மீஞ்சூர் வரணும் அப்படின்னா அம்பத்தூர் வழியாக தான் நீங்கள் வந்தாகணும். அந்த ஹைவே நீங்கள் பாருங்கள் அப்படின்னா 2 பக்கமும் பிரம்மாண்டமான வளர்ச்சிங்க. எதிர்பார்க்கவே முடியல அந்த ஒரு வளர்ச்சி அது அடைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மீஞ்சூர் டு வண்டலூர் ரோடுங்க, அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அம்பத்தூர் ரோடை தாண்டி இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஐடி கம்பெனிஸ், வேர் ஹவுசஸ் அண்ட் காலேஜஸ் இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அணிவைத்து நிற்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு அப்புறம் இன்னைக்கு லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரெசிடென்ஷியலாக இருக்கட்டும், அதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தான் இன்னைக்கு இந்த பெரிஃபரல் ரிங் ரோடு கொடுத்துருக்குது. இந்த பெரிஃபரல் ரிங் ரோட்லேருந்து ஜஸ்ட் 50 மீட்டர், அது வெறும் 9,60,000. நான் வெறும் 9,60,000 ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இன்னைக்கு சிறுக சேர்த்த போனோம் 9,60,000 10 லட்சம் 11 லட்சமாக இருக்கட்டும், அது பெரிய அமௌண்ட்டு தான். ஆனால் அதை இவ்வளோ டெவலப்மெண்ட்டுக்கு மத்தியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஓவர் த டைம் ஃபியூச்சரில் அது அறுவடை செய்ய போகிறது நீங்கள் தாங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி ரைட் ப்ராஜெக்டை உங்களுக்கு நாங்கள் இங்கே காமிச்சிட்ருக்குறோம். நம்ம ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட்டடாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி சென்னை மீஞ்சூருங்க. மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் இறங்கினீங்க அப்படின்னா 200 மீட்டரில் ஜெயின் காலேஜ் இருக்குங்க. அந்த ஜெயின் காலேஜுக்கு பேக் சைடு 200 மீட்டரில் நம்ம சைட் லொக்கேட்டடாக இருக்குது. நீங்கள் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 400 மீட்டர்லேயோ இல்லை 500 மீட்டர்லேயோ எக்ஸாக்ட்லி நம்ம லொக்கேஷனுக்கு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விம்கோ நகர் மெட்ரோவில் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக் ட்ரெயின் மூலமாகவும் நம்ம சைட்டுக்கு 10 to 15 நிமிடங்களில் இங்கே நீங்கள் ரீச் ஆகிடலாம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பை வாக்லேயே நம்ம ப்ராஜெக்ட் ரீச் பண்ண முடியும். 100% ரீச் பண்ணிடலாம். நம்ம ப்ராஜெக்டோட டோட்டல் ஏரியா எவ்வளோ ஏக்கர்ஸ் வருது அண்ட் எவ்வளோ பிளாட்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? ஸோ இந்த ப்ராஜெக்ட் 9.5 ஏக்கர்ஸில் கிட்டத்தட்ட 231 அழகிய வீட்டு மனைகள் லொக்கேட்டடாக இருக்குங்க இந்த ப்ராஜெக்டில். ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,200 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய ரைட் சைடு வந்து பெரிஃபரல் ரிங் ரோடு, லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஏரியா, மீஞ்சூர் ரெசிடென்ஷியல் ஏரியா. அங்கே ஸ்கொயர் ஃபீட்டு 2,000 to 3,000. ட்ராக்குக்கு அந்த பக்கம் 3000, இந்த பக்கம் வந்து 1,200 அப்படின்னா வாங்கக்கூடியவங்க எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணி வாங்குறாங்கன்னு பாருங்களேன். அண்ட் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவிலிருந்து நான் இந்த கேள்வி கேட்கக்கூடாது, இருந்தாலும் என்னோட கடமை நான் கேட்டுறேன். நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் அப்ரூவ்டு தானங்கண்ணா சைட்? நம்ம ப்ராஜெக்ட் டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க சார். நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நானுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வாசி கிடையாதுங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கடைக்கோடியிலேருந்து வர்றேன். ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் கனவு இருக்குங்க, அதில் மாற்றமே இல்லை. ஸோ
ஸோ ஊரில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இல்லை வெளிநாடுகளையோ வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடியங்களா இந்த சென்னை வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளான் சொல்லக்கூடிய இந்த 2026 to 46 வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பிளான் இல்லைங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய சென்னை மாதிரி 5 மடங்கு பெரியதாக்கக்கூடிய ஒரு பிளான் வந்து ஒரு திட்டம் வந்து இருக்குது. இந்த மாஸ்டர் பிளான் இதுக்கு முன்னாடி என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுங்க, கோயம்பேடு வெஜிடபிள் மார்க்கெட்டுங்க, துணைக்கோள் நகரங்கள்னு சொல்கிறாங்களா. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அண்ணா நகர், அடையார், திருமிலிசை, இந்த போன்ற துணைக்கோள் நகரங்கள்லாம் திட்டங்கள் வந்து இந்த மாஸ்டர் பிளானில் இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி நீங்கள் வாங்கக்கூடிய இந்த இடம் பெரிஃபரல் ரிங் ரோடை சார்ந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பிளானில் 5 மடங்கு சென்னையில் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துல வந்து நம்ம இடமும் இருக்கிறதுனால நீங்கள் வாங்கக்கூடிய இந்த இடம் எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லி இல்லைங்க. நீங்கள் வரும்போதே பாருங்கள், போரூர் டோல் பிளாஸை நீங்கள் ஏறிட்டீங்க அப்படின்னா போரூர் டு அம்பத்தூர் ரோடை பாருங்க என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்குன்னு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீஞ்சூர் டு வண்டலூர் ரோடை பாருங்கள். இன்றைக்கி சென்னை டி நகர்லேருந்து செங்கல்பட்டு போகணும்னா 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. 1.5 மணி நேரம் ஆகுது. அதுவும் நம்ம சொல்கிறது சாதாரண நேரங்களில் மட்டுமல்லாமல் டிராஃபிக்கை சேர்த்து தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மீஞ்சூர்லேருந்து நீங்கள் போரூராகட்டும், இல்லை அப்படின்னா நீங்கள் சென்னையோட சென்ட்ரலாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இங்கே கனெக்டிவிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 35 மினிட்ஸ், 40 மினிட்ஸ் அப்படின்னு உங்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு இங்கே கனெக்டிவிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், ஃப்யூச்சரோடைய வருங்காலத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரகாசமான வாய்ப்புங்க. நம்ம ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அதாவது அந்த பாசிபிலிட்டிஸ், அதுக்கான அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து எல்லோரும் யோசிக்கிறது, பக்கத்தில் ஏதாவது ஸ்கூல்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்றத யோசிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு பக்கத்தில் நீங்கள் அப்படியே பேக் சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறி குதிச்சா உங்களுக்கு வந்து சந்திரசேகர் ஜெயின் காலேஜ் இருக்குங்க. அதுக்கு அடுத்தாப்பில் 100-200 மீட்டரில் உங்களுக்கு மிடில் ஸ்கூல்ஸ் இருக்குது, ஹை ஸ்கூல்ஸ் இருக்குது. நீங்கள் அதை தாண்டி போகும்போது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஏசிஎஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா ராமச்சந்திர மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 மினிட்ஸை நம்ம ரீச் பண்ணக்கூடிய அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி இருக்குதுங்க. சைட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச் கேட்டுங்க, சுற்றி காம்பவுண்ட்ஸ் ஒரு பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ச் கேட்டை உங்களுக்கு திறந்து சைட் அடிக்கக்கூடிய செக்யூரிட்டியை நீங்கள் பார்க்க முடியும். உள்ளுக்கு என்ட்ரா ஆகிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா 33 அடி அப்படி வைட் ரோடில் நீங்கள் அப்படி பிரம்மாதமாக வரலாங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா கட் ரோடு 24 ஃபீட்டில் போட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உள்ளே வரக்கூடிய எண்ட் எக்ஸிட் வந்து கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு சிசிடிவி சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இரவு ஆனாலும் நீங்கள் வரும்போது உங்களுக்கு லைட்டு எரியணும் அப்படிங்கிறதுக்காக சோலார் பவர் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வச்சுருக்கிறோம். இப்போவுமே நீங்கள் பார்க்க முடியும், உங்களுக்கு இங்கே செடிகள் மரங்களாகக்கூடிய தருவாயில் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரீட் அவனி ட்ரீஸ் நம்ம அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கிறோங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் வந்து வைடு பார்க்காக நம்ம கொடுத்துருக்கோம், ஸ்பேசியஸ் பார்க்காக கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த காம்பவுண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அதனால் நீர் வசதியாக இருக்கட்டும், சாலை வசதியாக இருக்கட்டும், இல்லைனா ஓப்பன் ஸ்பேஸ் பார்க்கு போன்ற ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கட்டும், எல்லாமே போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ப்ராஜெக்டை நம்ம கொடுத்து இது ஒரு ஃபுல்ஃபில்டு ப்ராஜெக்டாகவே நம்ம கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் ஒரு தடவை சொல்லுங்கள். நம்ம சைட்டுக்கு வரணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன வழியிலலாம் வர முடியும்? பாருங்கள், காலையிலேருந்து 3 தடவை நீங்கள் கேட்டீங்க. எங்கள் பிராட்வேலேருந்து நான் பஸ்ஸில் வந்துட்டேன், அப்படி பஸ் வசதி இருக்குது, பஸ் வசதி பேசுங்க நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ பிராட்வேலேருந்து பஸ் அவைலபிளாக இருக்குங்க. அது போக மெட்ரோ, நீங்கள் எக்மோராக இருக்கணும், சென்ட்ரல் மெட்ரோலேருந்து விம்கோ நகர் மெட்ரோ வந்து அங்கேருந்து லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி வந்துடலாம். எக்மோர்லேருந்து சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் வந்து எனி டைம்ங்க 10-15 நிமிடங்களுக்கு ஒரு அட்டை நம்ம அங்கே வர முடியும். ஸோ தாம்பரம் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஏர்போர்ட் போகிறதா இருக்கட்டும், ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்லாவே இருக்குது. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டவுட்டே வேண்டாம், எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் இங்கே அவைலபிள். எங்கேருந்து வேணாலும் நம்ம ரீச் பண்ண முடியும் ஈஸியாக. அதுதான் மெயின் நமக்கு. கண்டிப்பாக நான் முக்கியமாக ப்ரைஸிங் பற்றி சொல்லி ஆகணும். ப்ரைஸிங் எந்த அளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார்? ஒரு இன்வெஸ்டராக ஒரு கஸ்டமராக பார்க்கும்போது ஒரு இடத்த சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்பாங்க, இதனுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்ப்பாங்க. 100% இதை பார்க்கணும். ஆனால் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் இதை பார்த்ததுனால எந்த இடங்கள் நமக்கு விட்டு போச்சு அப்படிங்கிறத நான் சொல்லணும். அப்படின்னா உதாரணத்துக்கு மவுண்ட் ரோடுங்க, உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி ரோடுங்க, உதாரணத்துக்கு பூந்தமல்லி ஹை ரோடுங்க, உதாரணத்துக்கு போரூர் டு
உங்களுக்கு அம்பத்தூர் ரோடுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் டு வண்டலூர் ரோடுங்க. இந்த ரோடுகள் பக்கத்துலாம் யோசிச்சவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் சும்மா இடத்த ரோட்டுக்கு மேலே வாங்கி போடுங்கன்னு வாங்கி போட்டவங்க இன்னைக்கு அந்த இடத்துல போய் நீங்கள் விசாரிச்சா தெரியும் அதோடைய அசுர வளர்ச்சியை. அதே தான் நானும் இன்னைக்கு சொல்கிறேங்க. நீங்கள் டிஸ்டன்ஸையும் ப்ரைஸையும் பார்க்காதீங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இங்கே முடிவெடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வெறும் 1200 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோடைய ரேட் எவ்வளோ தெரியுமா? 1200 இங்கே ஸ்டார்ட் ஆகாது. வெறும் 9,60,000 பணம் இருந்தால் இங்கே ஒரு பிரீமியம் வீட்டு மனையை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லா டேட்டாஸும் நான் இங்கேயே கொடுத்துருக்குறேன். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி டிசிஷன் வந்து இங்கே வந்து எடுங்க. ஏன் அப்படின்னா ரோட்டுக்கு மேலே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமான வச்சு பக்கத்தில் நீங்கள் மனதார முடிவு எடுக்க முடியுங்க. ஆனால் நீங்கள் சொன்ன ப்ரைஸ் ஒரு சென்ட்டுக்கு இல்லை ஒரு பிளாட்டோட ரேட்டா? 9,60,000 சொல்கிறது ஒரு பிளாட்டோடைய காஸ்ட்டுங்க. ஒரு சென்ட்டு கிடையாது, ஒரு சென்ட்டு கிடையாது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அப்படின்னா 2 கிராம் கோல்டு காயின், 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே அப்படின்னா 1 கிராம் கோல்டு காயின். ஏன் அப்படின்னா மண்ணோட பொண்ணாக வீட்டுக்கு கொண்டு போகும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா? அதனால் இந்த ஆஃபர் கொடுக்குறோம். இன்னும் 30 நாளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு ஹோம் அப்ளையன்சஸ் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டில் வருங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே அப்படின்னா பிரீத்தி பிராண்ட் உங்களுக்கு வந்து மிக்ஸி வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஃபைனலாக ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுத்துட்றேன். பிராட்வேலேருந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நான் பஸ்ஸில் தான் வந்தேன். 1 ஹவரில் ரீச் ஆகிட்டேன். ஓகே, சூப்பர். பிராட்வேலேருந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு, சரி, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு 10 lakhs, க்ளோஸ் டு 10 lakhs இருந்தால் ஒரு பிளாட்டே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. இப்போ அந்த 1 hour ட்ராவல் பண்ணி பிராட்வேல ஒரு பிளாட் இப்போ கிடையாது. பிராட்வேலும் பிளாட்டே கிடையாது. இருந்தாலும் அதனோட வேல்யூ நான் கேட்குறேன். அதே பிளாட் நம்ம பிராட்வேல ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு 1 hour ட்ராவலிங்கில்? சான்ஸே இல்லை சார். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் அந்த சைடு நீங்கள் முயற்சி பண்ணீங்க, தாம்பரம் அண்டு ஜிஎஸ்டி இதெல்லாம் தாண்டி போய் உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயிலெலாம் தாண்டி போகும்போது ஆன் ரோட்டில் வாய்ப்பே இல்லை சார். மினிமம் 70 லட்சத்துக்கு 1C உங்களுக்கு வேணும். பிளாட்டுக்கு மட்டும் சொல்கிறீங்க? பிளாட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஆன் ரோடு இந்த மாதிரி ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் வாய்ப்புகள் கிடையாது. 1 hour ட்ராவல் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆமாம், இங்கே வந்து இதுக்கு மேலெலாம் நான் சொல்லக்கூடியது இன்றைக்கி மெட்ரோ கனெக்டிவிட்டி அண்டு வந்து லோக்கல் ட்ரெயினுங்க. ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பென்சஸில் எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டு வந்துடலாங்க. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு நம்ம வீடு கட்டும்போது நம்ம குழந்தைகள் வெளியூர் பக்கத்தில் போய் படிப்பாங்க, காலேஜஸ் போவாங்க. லோக்கல் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய பெரிய வசதிங்க. அது மாதிரிலாம் கிடைக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி சென்னை பாரிஸுங்க இல்லை சென்ட்ரல்லேருந்து நீங்கள் வந்து 1 ஹவரில் ஒரு 10 லட்சத்தில் பிளாட் வாங்கணும் அப்படின்னா அது மிக மிக அரியுதுங்க. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி சென்னை பாரிஸ்லேருந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ட்ராவலில் உங்களுக்கு ஒரு 9,60,000 ஒரு ப்ரீமியம் வில்லா பிளாட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் யோசிக்காமல் வாங்க. சென்னையில் உள் மனதில் எனக்கு ஒரு இடம் வேணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, தயங்காமல் கால் எடுத்து வச்சு இங்கே வாங்க. உங்களுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி நீங்களே வரலாங்க. இல்லை கீழே நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட், ஃப்ரீ கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு உண்டான களவு இல்லத்தை கட்டக்கூடிய இந்த இடத்துல ஒரு பிளாட்டை மன நிறைவோடு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். மன நிறைவோடு வாங்குறதுக்கு நீங்களும் வாங்க.